விழுப்புரம் அருகே இளைஞரை தாயும் காதலியும் சேர்ந்து விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தாக்கி கொலை செய்தது போல் சித்தரித்து நாடகமாடியவர்கள் சிக்கி உள்ளனர். இறந்த பிறகு உடலில் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் கொலையாளிகளை காட்டிக் கொடுத்தது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள குமலம் சீனிவாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் 29 வயது விஸ்வலிங்கம். இவர் கடந்த 17ஆம் தேதி மாலை அவரது வீட்டிலேயே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவருடைய மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தன. இது குறித்த தகவலின் பேரில் வளவனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்ததில் விஸ்வலிங்கத்தை யாரோ அடித்து கொலை செய்திருப்பதாக கருதினர். பிரேத பரிசோதனை முதல் கட்ட அறிக்கையில் அவரது உடம்பில் உள்ள காயங்கள் உயிரிழந்த பிறகு ஏற்படுத்தப்பட்டது என்றும் உயிரிழக்க விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதுதான் காரணம் என தெரிவிக்கப்பட்டது. திடுக்கிட்ட போலீசார் நடத்திய விசாரணையில் திருக்கோவிலூர் அருகே மேலத்தாளனூர் கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது செல்வி என்பவரை விஸ்வலிங்கம் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தனது வீட்டில் தங்க வைத்து கணவன் மனைவி போல் குடும்பம் நடத்தி வந்தது தெரிய வந்தது. விஸ்வலிங்கம் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு செல்வி அங்கு இல்லாதது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதன் அடிப்படையில் விஸ்வலிங்கத்தை செல்வி கொலை செய்திருக்கக்கூடும் என்று சந்தேகமடைந்த போலீசார் அவரை அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தனர். விசாரணையில் செல்வியை விஸ்வலிங்கம் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று 1.5 வருடங்களுக்கு மேலாக கணவன் மனைவி போல் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். விஸ்வலிங்கத்திற்கு மது குடிக்கும் பழக்கம் இருப்பதால் அடிக்கடி போதையில் செல்வியிடமும் தாய் முனியம்மாளிடமும் சண்டை போட்டு வந்துள்ளார். மேலும் பணம் கேட்டும் தொல்லை கொடுத்துள்ளார். விஸ்வலிங்கத்தின் தொந்தரவை தாங்கிக் கொள்ள முடியாமல் துன்பப்பட்ட செல்வி விஸ்வலிங்கத்தை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். தனது மகன் என்று கூட பாராமல் முனியம்மாளும் செல்வியின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று குடிபோதையில் வீட்டுக்கு வந்த விஸ்வலிங்கம் தனது தாய் முனியம்மாள் மற்றும் செல்வி ஆகிய இருவரிடமும் தகராறு செய்து அடித்து துன்புறுத்தியுள்ளார். ஆத்திரமடைந்த இருவரும் வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை தோசை மாவில் கலந்து தோசை சுட்டு விஸ்வலிங்கத்துக்கு கொடுத்து உள்ளனர். போதையில் இருந்த அவரும் விஷம் கலந்திருப்பது தெரியாமல் அந்த தோசையை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் வாயில் நுரைதள்ளி இறந்துள்ளார். அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க செல்வி, முனியம்மாள் இருவரும் திட்டம் போட்டு உள்ளனர். இறந்ததற்கு பிறகு அவரது உடலில் மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் கிழித்து யாரோ கொலை செய்தது போன்று நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து செல்வி, முனியம்மாள் ஆகிய இருவரையும் வளவனூர் போலீசார் கைது செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதையில் தொல்லை கொடுத்த இளைஞரை காதலியும் தாயும் சேர்ந்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.